வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2299 போஸ்டிங் தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து மாவட்டங்களையும் வந்து நிரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். சேலரி 11,500 அதிகபட்சம் 35,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 15/11/2025 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. ஸோ இப்போ புதுசாக ஒரு மாவட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் கடைசியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கிங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர் தமிழில், அப்புறம் இங்கிலீஷில் வந்து எழுதிக்கிங்க. உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட வயது, கல்வி தகுதி, ஸோ இதெல்லாமே கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இனப்பிரிவு என்ன, அதுக்கப்புறம் ஜாதி உட்பிரிவு, அதே மாதிரி ரிலீஜியன், திருமண நிலை என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய கதவு நம்பர், கிராமம், வட்டம், மாவட்டம், பின்கோடு, மொபைல் நம்பர் இதெல்லாமே கரெக்டாக எழுதிட்டு இந்த இடத்துல ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இதை வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிராம உதவியாளர் பதவிக்கான விளம்பரப்படுத்தப்பட்ட அறிக்கையினை படித்து அதன் பின்பு இந்த வந்து நீங்கள் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த விண்ணப்பங்கள் அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது எந்த விதமான ஆதரவையும் நாட நான் உடந்தையாக இருக்க மாட்டேன்னு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட உங்களோட 10th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்று, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முன்னுரிமை கோருபவராக இருந்தால் அது, ஸோ ஓட்டுநர் டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்பக்கூடிய அட்ரஸ் வந்து ஸோ பார்த்திங்கன்னா இதுதான், சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து 17/10 வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கிக்கிறாங்க. தென் இதில் வந்து 15/11/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கிராம உதவியாளருக்கான போஸ்டிங் ஸ்டார்டிங் அதே 11,100 அதிகபட்சம் 30,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக இதுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 8 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8 கிராமங்கள், சீமானூத்து, அதே மாதிரி பானா மூப்பன்பட்டி குரூப்பு, ஜோதி மாணிக்கம்பட்டி குரூப், அதே மாதிரி சிறுபட்டி குரூப், கட்ட கருப்பன்பட்டி குரூப், நாட்டார் மங்கலம் குரூப்பு, கோவிலாங்குளம், அதே மாதிரி கீரிப்பட்டி, இந்த மாதிரியான ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இப்போ 8 இடங்களில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதற்கான என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன ரிலீஜியனில் நீங்கள் வந்து இருக்கணும், என்ன கேஸ்ட் கம்யூனிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது, ஓகேங்களா? தென் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை நேர்லேயோ அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாகவோ உசிலம்பட்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்லேயும் கொண்டு போய் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. madurai.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த உசிலம்பட்டி இந்த வட்டத்து மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது மாவட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா, சேலம் மாவட்டங்களில் இருக்கீங்கன்னா சேலம்.nic.in, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர்.nic.in, இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர்லேயும் வந்து வேக்கண்ட் வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துக்குங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.